கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். எதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், எதுக்காக துதிக்கணும்? அநேக கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரை துதிப்பது நல்லதா இல்லை, எப்போவுமே சும்மா ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்வது எப்படி? எனக்கு கருமையானவர்களை, கர்த்தரை நாம் எதற்காக துதிக்க வேண்டும்? வேதம் அழகாக சொல்லுகிறது, நாம் அவரை எதற்காக போற்றி பாட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையை நாம் உணர்ந்து நாம் அவரை துதிக்க வேண்டும். நாம் எதற்காக துதிக்கிறோம், எதற்காக போற்றுகிறோம் என்று சொல்லி இவதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் செய்த செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக உயர்த்தி காண்பிக்க ஆக வேண்டும். கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிடக்கூடாது. மற்றவர்கள்ட்ட சொல்லணும், கர்த்தர் எனக்கு இவைகளை எல்லாம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பிரசித்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்கைகளை விரிவாக்குவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை துதிக்கிறீங்களா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட ஒரு பொறுத்து நடுங்க. ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, இந்த பூமியில் என்னை வாழ வைத்திருக்கிறேன். எத்தனையோ ஜனங்களுக்கு முன்பதாக எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கர்த்தர் தாமை தந்து என்னை மற்றவர்களுக்கு முன்பதாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். நான் எப்படிப்பா உங்களுக்கு விரோதமாக பேச முடியும்? நான் எப்படி உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும்? என் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று என் தேவனுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லி பாருங்க, என் ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் மற்றவர்களிடத்தில் சொல்வேன். கர்த்தரை நான் மற்றவர்கள் முன்பதாக பிரசித்திப்படுத்துவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக உபயோகப்படுத்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர்தாம் எங்களுடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி தாங்கி வழிநடத்தி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே நாங்கள் பிரசித்திப்படுத்தும்படியாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆழமான அனுபவத்தை கொடும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் உம்முடைய மனம் திரும்புவதற்கேற்ற வார்த்தைகளை பேச கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். ஆசீர்வதியும் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.